السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அல் இஹ்சான் மதரசாவினுடைய மாணவ செல்வங்களே, இந்த வாராந்திர வகுப்பில தொடராக பங்கு பெற்று வருகின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நம்முடைய அல் இஹ்சான் மதரசாவினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளை அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரம் ஒரு தலைப்பிலே அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய மனதோடு நெருக்கி வைக்கக்கூடிய, சிந்தனையோடு கலக்க செய்யக்கூடிய வகையில இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து வருகின்றது. கடந்த வாரத்தில நம்முடைய வாழ்க்கையில நாம் சீர்திருத்தத்தை மேற்கொள்வது குறித்தும் மறுமையை நாம் சந்திப்பது குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளினுடைய மகத்தான நீதிபதியாக இருக்கின்றான். நம்முடைய செயல்பாடுகள்ல விவகாரங்கள்ல உள்ள நிகழ்வுகளை எல்லாம் அன்று சீர்தூக்கி பார்க்கப்பட்டு அதற்கான தீர்வுகளும் அதற்கான கூலிகளும் வழங்கப்படுவது தொடர்பான வகுப்பை நாம் ஏற்பாடு செய்து நடத்தி முடித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் மரணம் சம்பந்தமாகவும் மறுமை சம்பந்தமாகவும் நாம் நினைவுபடுத்துவதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நாம் பயன்படுத்த உள்ளோம். பொதுவாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எப்படி உயிர் வாழ்வதை பற்றி பேசுகின்றானோ, வாழ்வை பற்றி பேசுகின்றானோ, அதுபோன்று மரணத்தை பற்றி பேசுகின்றான். பொதுவாக மரணம் வாழ்வது, சம்பாதிப்பது, வீடு கட்டுவது, புத்தாடை அணிவது, நகை நட்டுக்கள் வாங்குவது, இது போன்ற விவகாரங்களை பேசும்போது மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பெரும்பாலும் மரணத்தை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது, விபத்துக்களை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது. இதையெல்லாம் பற்றி பேசும் போதோ அல்லது இதையெல்லாம் இப்படியான காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுதோ அது பெரும்பாலும் விரும்புவதும் கிடையாது. கபறுகள் புகம் செல்வதை நாம விரும்புகிறோமா என்று கேட்டால் அது ரொம்ப கம்மி. என்ன சொல்லிக் கொடுக்கணும், அந்த பக்கம் போயிடாதுன்னு தான் சொல்லுவோம். பொதுவாக பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம், நாம என்ன செய்கின்றோம்னா அந்த பக்கம் என்ன செய்யாத, தர்காவுக்கு கூட்டமா போறாங்க, அது வேற விஷயம். கேட்டா அதுக்கு இதுதான் காட்டுவாங்க. எதை காட்டுவாங்க? கபறுகளை போய் சந்திக்கணும்ல அப்படிம்பாங்க. அங்க கபரு பெரிய குத்தவா பிள்ளையாசல் வா சொல்லுது, யாரும் போறது கிடையாது. இங்க பாருங்க, கபறுகள்ல நமக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய அல்லது நமக்கு முன் வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே, நாம போய் புதைச்சிட்டு வந்திருக்கிறோமே, நம்முடைய கணவர் தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு வந்திருக்கிறாங்களே, நம்முடைய ஊர் ஜமாத்துக்கள், கொந்துக்காரர்கள், இவர்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு சந்தூக்க தூக்கிட்டு வந்து அந்த பெட்டிய தூக்கிட்டு வந்து வச்சு வீட்டு வாசல்ல அவங்கள குளிப்பாட்டி கஃனிட்டு கூட்டு போய் அடைக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க மண்டெல்லாம் கிடப்பாங்க, அவர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் கிடக்கும். அந்த கபறுகளை பார்ப்பதற்கு அஞ்சுகிறத பார்க்கிறோம். அந்த பக்கம் போயிட்டாலே ஏதாவது பிடிச்சிரும், உடனே ஓதி பாருங்கலாம் சொல்லக்கூடிய காலம்லாம் இருந்துச்சு. எங்க போயிட்டு வந்த? ஆத்துக்கு போயிட்டு வந்த, நம்ம ஆத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தியோ, இந்த பக்கமா வந்த, அந்த வழி கபர்சாவளியால வந்த அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு செய்வாங்க. ஆலிம்சா முன்னாடி உட்கார வச்சு ஓதி எல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த வாடகை கூட, ஆனா உண்மையிலே உண்மையான்னு கேட்டா பொய். எது பொய்? அங்க போனா பேய் பிடிக்கும் நினைப்பது பொய், சைத்தான் பிடிக்கும் நினைப்பது பொய். அங்க போனா உண்மையிலேயே என்ன சிந்தனை தான் வரும்? மௌத்து சிந்தனை தான் வரும். மரணத்தை பற்றிய அச்சம் தான் வரும், மேலிடும். அப்ப இது ஒரு விஷயம். அதெல்லாம் வெறுக்கக்கூடிய நேரத்துல
அல்லாஹ் சமமாகத்தான் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல நல்லபடியா நீங்க விலகி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சமமாக சொல்றான். மௌத்தையும் சரி ஹயாத்தையும் சரி ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யதார்த்தம்னு சொல்றான்ல. நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஆபத்து, அது நம்ம நினைக்க கூடாத விஷயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. சூரத்துல் முல்க் என்கிற ஒரு அத்தியாயம், அதில 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த, அவன்தான் மௌத்தை படைத்தான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், மௌத்த திடீர்னு வருது நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், படைச்சேன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்குதுன்னு அர்த்தம், ரெடி. அதான அர்த்தம். இன்னைக்கு நம்மளை எப்படி அல்லாஹ் படைச்சு விட்டு இருக்கிறா. இன்னைக்கு நாம வந்து பாத்திமுத்து, ஃபரீதா, ஆயிஷா, ஜைனபு, அச, ஒச, மாலிக்கு, ஆஷிக்கு, சதாபோச அப்படின்னு பேர் வச்சு இன்னைக்கு வாழ்றோம். நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், அப்படிதான் இருக்கோம். அல்லாஹ் நம்மளை எப்படி வாழ வச்சானோ, எப்படி கண்கள் தந்து பார்க்க வச்சானோ, நாவை தந்து பேச வச்சானோ, ருசிக்க வச்சானோ, காதை தந்து கேட்க வச்சானோ, கால்களை கொண்டு நடக்க வச்சானோ, கைகளை கொண்டு பிடிக்க வச்சானோ, இதயத்தை கொண்டு சிந்திக்க வைத்தானோ, அந்த அல்லாஹ் சொல்கிறான் எல்லாம் ஒரு நாள் சரண்டர் ஆகிவிடும். எல்லாம் ஒரு நாள் அப்படியே ஷட் ஆஃப் ஆயிடும். எப்படி மொபைல் சார்ஜ் இல்லாமல் டெத் ஆகி விடுகின்றதோ அது போன்று ஒரு நாள் நீயும் டெத் ஆகி விடுவாய். ஏனென்றால் டெத் படைக்கப்பட்டு விட்டது. வார்த்தை என்ன, அல்லதி ஹலக்கல் மௌத்த, அவன்தான் மௌத்தை படைத்தான். வல் ஹயாத்த, 2வது அல்லாஹ் என்ன சொல்றான், ஹயாத்தையும் படைத்தான். ஹயாத்துனா என்னது, வாழ்வது. இப்பொழுது நாம இருக்கிறோம்ல, நைட் என்ன சாப்பிடறோம், மதியானம் என்ன சாப்பிட்டு இருக்கிறோம், நாளைக்கு எங்கெல்லாம் சாப்பாடு எங்க விருந்து இருக்குது, கல்யாண வீடு எங்க இருக்குது, நாம வீட்டுல என்ன ருசிக்க போறோம், பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், இதையெல்லாம் உண்டு கழித்து உடுத்து சிரித்து மகிழ்ந்து இப்படி நாம் இருக்கிறோமே, இந்த வாழ்வையும் அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் சொல்லும் பொழுதே 2ஐயும் சொல்லுகிறார். இதை நாம் சாதாரணமாக எடுத்து விட முடியாது. நாம ஈக்குவலாகத்தான் இதை பார்க்கணும். நாம சந்தோஷமா இருக்கணும் நினைக்கக்கூடிய நேரத்துல இறந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று சிந்திக்க வேண்டும். சிந்திக்க தவறினால் தான் முட்டாள். சிந்திப்பவன் முட்டாள் கிடையாது. மரணத்தை பற்றி பேசுபவன் முட்டாள் கிடையாது, அவன் தான் புத்திசாலி. எப்பொழுது வேணா விட்டு விட்டு போயிடுவேன், வீட்டை கட்டிட்டு அப்படியே போயிடுவேன், உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். வாகனத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு காலி ஆயிடுவேன், உடையை வாங்கிவிட்டு அணிய முடியாது, கவனுடைய அணிந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எத்தனை பேரை புதைச்சிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், சும்மாவா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை பேரை குளிப்பாட்டி விட்டு, எத்தனை பேரை கசப்பு மாத்தி விட்டு, எத்தனை பேருக்கு வந்து அடக்கம் செய்து விட்டு, எத்தனை பேருக்கு கபூர்ல துவா செய்து விட்டு மறந்து விட்டு உட்கார்ந்துருக்கிறோம். உடன் பிறந்த அக்காவை இழந்தவர்கள், தங்கையை இழந்தவர்கள், அண்ணனை இழந்தவர்கள், தம்பியை இழந்தவர்கள், பெற்றெடுத்த தந்தையை தாயை இழந்தவர்கள், பெத்த மகனை இழந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப மரணம் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கு. என்ன போயிட்டு இருக்கியா பாத்திமா, போ, உழவர் சந்தைக்கா போற, போ, வருவேன், போயிட்டு வா. ஸ்கூலுக்கு போறியா, சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டு வா. மக்காவுக்கு போறியா, அங்கதான் உனக்கு. மதீனா போறியா, அங்கதான் உனக்கு. துபாய்க்கா போற, நீ பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போறியா, கடன் அடைக்கிறதுக்கு போறியா, நீ என்னப்பா அங்க போற, நான் அங்கதான் வருவேன் உனக்கு அப்படின்னு மரணம் துரத்தும். மரணம் துரத்தும் வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான் 62:8 சூரத்துல் ஜும்மாவுல அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்த, இந்த மௌத் இருக்குதே, அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, அதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுறீங்களே அந்த மௌத். அந்த மௌத்துக்கு அடைமொழி அல்லாஹ் சொல்கிறான். மௌத்துக்கு ஒரு அடைமொழியை சொல்றான். என்ன சொல்றா, அதை விட்டு ஓடுறீங்க இல்லைங்க, மரணம் மிரள்றீங்களே, மரணிக்கவே மாட்டேன் நினைக்கிறீங்களே, மரணத்தை பத்தி பேசுறா கெட்ட சகுனம்னு நினைக்கிறீங்களே, இந்த மரணத்தை பற்றி நீங்க ஓடுறீங்க, அந்த மரணம் உங்களை சந்திக்கும். நீ யார வேணாலும் இருந்திருப்போம், சின்ன பிள்ளைதானே, காலேஜ் தானே படிக்கிற, 12ஆம் தானே படிக்கிற, 10ஆம் தானே படிக்கிற, 13 வயசு தானே ஆச்சு,
70 வயசுக்கு தானே மௌத்து வரும்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எப்படிங்க மரணம் வந்திருக்கோ இது வரைக்கும் பள்ளி பிள்ளைகள் இறந்தது கிடையாதா? இருக்குதா இல்லையா? அப்படி என்றால் பள்ளி பிள்ளைகள் நீங்கள் நிரந்தரமாக வாழ்வீர்கள் எப்படி என்று நம்ப முடியும்? பொய். அது வாழ்வோம் என்று நினைப்பது பொய். அதுக்குதான் இன்ஷா அல்லாஹ் சொல்றது. யார் இதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் விரண்டு ஓடக்கூடிய மரணம் நிச்சயமாக அது முலாக்கைக்கும் உங்களை என்ன செய்யும்? சந்திக்கும். முலாக்காத்து பண்றோம் சொல்லுவோம்ல, முலாக்காத் அப்படிம்பாங்கல்ல. முலாக்காத்துல என்னது? அரவணைக்கிறது, கட்டி பிடிக்கிறதுக்கு பேரு. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? மௌத்து வந்து நீங்க ஓடுறீங்களே, முலாக்கைக்கும் முலாக்காத்து பண்ணுன்னு சொல்றான். அல்லாஹ் உங்களை சந்திக்குங்கிறான். முலாக்காத்து எப்படிப்பட்ட வார்த்தைங்க? மரணம் வரும்னு சொல்லல, மரணம் வரும்னு பல இடங்கள்ல பேசப்படுது. சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற உங்களை சந்திக்கும்யா, நீ எங்க ஓடுவீங்க, எங்க போவீங்க நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இங்க இருக்கக்கூடிய யாருக்கு? பெத்துமாக்கா, மாட்டுமாக்கா, வாப்புமாக்கா, யாருக்கு இந்த வார்த்தை? ஒவ்வொரு ஆளுக்கும், சின்ன பிள்ளையில இருந்து பெரிய வயசு வரைக்கும் உள்ள ஆளுக்கு தான். அதனாலதான் இடையில போறாங்க. விட்டுட்டு வாப்பாவை விட்டுட்டு புள்ள போறார, போய் இறந்து போயிடுறாரு. கோடி ரூபா நான் தரேங்கிறான். ஒரு 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 தகப்ப கோடீஸ்வரங்க. டாக்டர் என்ன செய்யணும்? என்ன டாக்டர் செய்யணும்? என் பிள்ளை எனக்கு வேணும் டாக்டர், என்ன செய்யணும்? நானு பல கோடி ரூபாய் என்ன வேணா தர்றேங்கிறான். சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் என்ன செய்ய முடியும்? டாக்டர் அல்லாவா? அல்லாவா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் மரணத்தை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்துடுச்சுன்னா யாரும் பக்கத்துல இருந்து கூட்டுவா சொல்லிட முடியாது, திரும்பவா சொல்லிட முடியுமா? முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல மரணத்தை பற்றி சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. சூரத்துன் நிசாவுல 78வது வசனம். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்க ஒரு இரும்பு கோட்டையில இருக்கிறீங்க, உயர்ந்த கோட்டை கொத்தளம். எதுக்கு இருக்கிறீங்க? அங்க போய் மரணம் வரக்கூடாது எப்படி நினைக்கிறீங்க நீங்க? மௌத்தே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க. பாதுகாப்பு அரண்ல இருக்கிறீங்க நீங்க, சேஃப்டி ஜோன். இங்க யாரும் வர முடியாதுடா, யாராவது என்னைய ஏதாவது பண்ணிட முடியுமா நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்கிறான், 1400 வருடமாக இந்த வசனம் இருக்கிறது. மௌத் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது முதல் இருக்கின்றது. யாரால தப்பிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்க உறுதியான கோட்டைகள்ல இருக்கிறீங்களே, மௌத் வராதா? நீங்க நினைக்கிறீங்க மௌத் வரும். சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட் பெங்களூர்ல. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. ஒரு கம்பெனியுடைய சிஇஓ என்ற உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தோடு மொத்தம் 6 பேர் அந்த கார்ல பயணிக்கிறாங்க. ஒரு கார், அந்த காருக்கு பேரு வால்வோ XC60. அந்த காருக்கு பேரு. இந்த காருடைய சிறப்பம்சங்கள் என்ன தெரியுமா? உலகத்திலேயே பாதுகாப்பான கார். இந்த காருக்கு அறிமுகமே என்னதான்? உலகத்திலேயே சேஃப்டியான கார். பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்போடு நாம் கூட்டி பாதுகாப்போடு கொண்டு வர வேண்டும், எந்த விதமான பாதுகாப்புக்கும் எந்த சிக்கலும் கூடாதுங்கிறதுக்காண்டி லட்சங்கள் கோடிகளை போட்டு அந்த காரை வாங்குகின்றார். நடந்தது என்ன? அந்த காருடைய தன்மை என்ன தெரியுமா? 500 டன் 500 கிலோ தூக்கி மேல இருந்து நீங்க போட்டீங்கன்னா, 500 கிலோ சாரி மேல இருந்து போட்டீங்கன்னா காருக்கு ஒரு ஆபத்து வராது. அப்படிப்பட்ட ஒரு பாடி பில்ட், சரியான கட்டமைப்பு. அப்படி இருந்தா சேலஞ்ச் பண்ணி விடுறாங்க. இந்த கார்ல போறாங்க, கூடவே ஒரு கண்டெய்னரும் போகுது. என்ன மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க. கண்டெய்னர் வழக்கு மௌத் வந்துட்டு இருக்காரு. சேஃப்டியான காரா?
உடைய யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதா? பாதுகாப்பா நீ போறியா? உயிர் அப்படியா? இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மிரண்டுட்டுங்க உலகம். என்னடா இது பாதுகாப்புங்கிற? உலகத்துல 10 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த கார்ல. ஒருத்த கூட வரைக்கும் மரணிக்கல. எப்படி எல்லாம் விளம்பரம் கொடுக்குறா பாருங்க காருக்கு. ஒரு காருக்கு என்னதான் செய்யறா பாருங்க. மௌத்தை வெல்லுங்கிறான். அல்லாஹ் சொல்றான் மௌத்துடைய கொல்லுங்கிறான். கொல்லுண்டா, எங்க போனாலும் கொல்லுண்டா. என்ன நடந்துச்சு? கண்டெய்னர் வருதுங்க. கண்டெய்னரே 10 டன்னு. இது 500 கிலோ போடலான்னு சேலஞ்சு. அது எதுக்காக எப்படி சொல்றாங்க? யாரும் மேல இருந்து போறா யாரும் மேல போய் இந்த கார் எங்க இருக்குன்னு பார்த்து 500 கிலோத்துக்கு போடுவாங்களா? 1000 கிலோத்துக்கு போடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நடக்காது. ஒரு மனுஷனுக்கு மரணத்தை அல்லாஹ் விதித்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த கண்டெய்னர் பின்னாடி போகுது. கண்டெய்னர் முன்னாடி இன்னொரு லாரி வந்ததுனால, வேற ஒரு வாகனம் வந்ததுனால பிரேக் அடிக்கிறான். கண்டெய்னர் கவுந்து அந்த கார்ல விடுது. கார்ல விழுதுங்க. வால்வோ XC60 பாதுகாப்பான காரு. ஊங்குறா. கார் அப்படியே நசுங்கி ஒருத்தர் கூட உயிர் படைக்கல. என்ன சொல்ல விரும்புது? இன்னைக்கு நீங்க பேப்பர்களை பார்த்திருப்பீங்க. சோசியல் மீடியாவுல பரவலாக்கப்படுகின்ற ஒரு செய்தி. அமெரிக்காவுல கலிபோர்னியா என்கிற ஒரு மாகாணம் நெருப்புக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. நெருப்புக்கு இரையாகி கொண்டிருக்கின்றது. அங்க யுத்தம் கிடையாது, ரத்தம் சிந்தவில்லை, சண்டை சச்சரவு இல்லை. யாரும் பலஸ்தீன்ல இருந்து மேல இருந்து குண்டு போட்டாங்களே, அது மாதிரி குண்டு யாரும் போடவில்லை. காட்டு தீ பரவிச்சு ஒரு மாகாணம். ஹாலிவுட் படங்கள் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த ஊரே நாசமாகி கொண்டிருக்கிறது. யார் தடுக்க முடியும்? ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜ் முஷய்யதா. மரணத்தை பத்தி நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்க இருந்தாலும் மரணம் வந்தே தீரும், யாருமே தடுக்க முடியாது. ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஒரு அரசன்! அவனால் மரணத்தில் தப்ப கேவலமாக இருந்து போனான். கேவலமாக இருந்து போனான். அவனிடத்தில் ஆட்சி இல்லையா, அதிகாரம் இல்லையா, நகை நட்டுக்கள் இல்லையா, செல்வங்கள், செல்வாக்குகள், படைபலங்கள் அனைத்தும் இருந்தன. பாரம்பரியமிக்க ஒரு ஆட்சியாளன், சர்வாதிகாரியாக செயல்பட்டவன். நான் தான் இறைவன் என்று சொல்லத்தக்க அவரிடத்தில் அதிகாரம் இருந்துச்சு. என்ன ஆட்சி! அன்னைக்கு கடலிலே வீழ்ந்து செத்து போனானே, இன்னைக்கும் அத்தாட்சியாக உலகிலே வரலாற்றிலே புதைந்து கிடக்கிறானே ஃபிரௌன், காரூன். அவனுடைய மரணமே மக்களுக்கு சாட்சி. இவனை போன்று வாழ வேண்டும். பொதுவா மக்களுக்கு யோசனை, யாரையா பார்த்தா இவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த காரூனை நினைச்சாங்க. சடனா அந்த காலகட்டத்திலேயே காரூனுக்கு அல்லாஹ் ஒரு அடியை கொடுத்தால் பூமி பிளந்து அவனும் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் உள்ளே போயின. ரிசல்ட் என்னாச்சு? இவனை மாதிரி அவனுக்கு வாழ்க்கை வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. யாருங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிடுங்க. இருக்கிறதுலே பெரிய ஒரு பணக்கார செல்வந்தர், பெரிய அரசாட்சி நிறுவினார் இந்த உலகத்திலே. என்ன நடந்துச்சு? இருக்கிறாங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போன செய்தியை கரையான் தான் அறிவித்தது என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், கரையான் தாம்பா பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி தான். இவர் இறந்து போயிட்டாரு. ஜின்னெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது மஸ்ஜிதுல் அக்ஸால. மன்னர் நின்று கொண்டிருக்கிறார். மன்னர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு வேலை நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு மன்னருடைய தடி கீழே விழுது. தடியை அரித்தெடுத்தது கரையான். மன்னர் விழுறாரு. ஆஹா, மௌத். உலகத்துல மௌத் எந்த மூலையில இருந்தாலும் வரும் என்பதை நாம் சிந்திக்க துவங்கிவிட்டால் நம்முடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். சிந்தனையில் சீர்வர ஆரம்பிச்சு விடும். அமல்கள் கூட ஆரம்பிச்சிடும். சுபூத்தோட ஆரம்பிச்சிருவோம். தொழுகைகள் சீராய் போயிடும். இந்த ரகசிய சாட்டுகள் பண்றது, ரகசிய சேட்டைகள் பண்றது, பாவங்களில் மூழ்கி திளைப்பது, கேவலமான காரியங்களை எல்லாம் குறைத்து அறுத்து எடுத்து விடும் மரண சிந்தனை. மரணம் இருக்கிறதே, அதான் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகம் ஒரு ஏமாற்றும் தளம். அப்படியே ஏமாற்றி கொண்டு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
திடீர் மரணங்களை பற்றி சொல்லுகிறாங்க. மறுமை நாள் அடையாளம். இன்னைக்கு திடீர் மரணங்களை பாக்குறோங்க. மரணம்லாம் எப்ப நடக்கும், எங்க நடக்கும்னு தெரியல. நமக்கு எல்லாம் தெரிந்த, எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் ஒருவர், கடைநல்லூரை சார்ந்த ஒருவர், மதரசாவில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். திடீர்னு நெஞ்சு வலிக்குது. ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும், 40-45 வயசுக்குள்ள இருக்கும். நெஞ்சு வலி. என்ன செய்யறாரு? குர்ஆனுடைய படி, ஹதீசுகளுடைய படி, ஹதீசுகளுடைய பிரச்சாரம், குர்ஆனுடைய பிரச்சாரம், இளைஞர்கள் தர்பியா, கொள்கை ரீதியான விளக்கம், இதையே செய்யறாரு. அவருடைய வாழ்நாள்ல கடைசி பகுதி இப்பதான் நம்ம சொல்றோம். நான் நினைச்ச நடுப்பகுதின்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். எங்களை சார்ந்தவர்கள் நினைத்தார்கள், பாடசாலை சார்ந்தவர்கள் நினைத்தார்கள், சோசியல் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் நினைத்தோம். எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரு நடுப்பகுதி நல்லா போயிட்டு இருக்குது. இன்னும் நல்ல பிரச்சாரங்கள், இன்னும் நிறைய புத்தகங்கள், இன்னும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் வெளியிடுவார்கள் என்று கருதினால், ஆஸ்பத்திரிக்கு போற வழியில ஆம்புலன்ஸ்ல உயிர் போயிருச்சு. திடீர் மரணமாச்ச. திடீர் மரணம் என்பதும் மரணத்தின் மறுமையுடைய அடையாளம். அது மாதிரி கோவையை சார்ந்த ஒரு பேச்சாளர், நான் இப்ப சொன்னது கடைநல்லூரை சார்ந்தவர், கோவையை சார்ந்த ஒரு பேச்சாளர் என்ன எப்படி பேசினாரு, எப்படி மக்கள்கிட்ட வந்து செய்திகளை கொண்டு போனாரு, தொழுகையை பற்றியா, மரணத்தை பற்றி அந்த மனுஷன் அவ்வளவு பேச்சு. திடீர் மரணம் அவருக்கு திடீர் மரணம். பெருந்தா கொத்துவா ஆலிம்சா மரணமா சொல்லிட்டு இருக்க பாருங்க. யார் மரணத்தை சொல்லல, ஆலிம்சா மரணமா சொல்ற. எல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னா, நல்ல செயல்களா செஞ்சு கடைசியா செஞ்சது நல்ல செயல். பெருந்தா கொத்துபா வச்சுட்டு வர்ற வழியில ஆள்காலி. என்ன நடக்குது இங்க உலகத்துல? அப்ப நாம வந்து நம்முடைய மரண நேரம் எப்படி இருக்க போகுது? இந்த திடீர் மரணங்கள் ஏற்படுகிறத, இரவிலே தூங்குகின்றாரு, பகலில இல்லையே, அவர் இறந்து போயிட்டாருங்க, உங்களுக்கு தெரியாதா, இவர் இறந்து போயிட்டாருங்க, உங்களுக்கு தெரியாதா என்று மரணங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம மட்டும் மறந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மறக்கிறவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? 38 வயசு ஆகுதா, அது 63 வரைக்கும் இருக்கு, வச்சிருக்கப்பா, என்ன இருக்குது கையில? ஒண்ணுமே கிடையாது. நான் ஸ்கூல் தானே படிக்கிறேன், அது இப்படி நான் இப்பெல்லாம் தொலை தேவையில்லை, அப்புறமா தொழுதா போதும், நான் எப்படி போத்து வருவோம் நினைக்கவே கூடாது. வயது வந்து விட்டால், அறிவை அல்லாஹ் தந்து விட்டார் என்றால், ஆசிரியர்கள் மூலமாக நமக்கு உபதேசம் சொல்லப்பட்டு விட்டால், உடனடியாக நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும். இதைத்தான் குர்ஆனுடைய வசனங்கள் திரும்ப 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 நமக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. இந்த மரணத்திற்கு அரசர்கள் தெரியாது, காசு பணம் தெரியாது, வில்லன்லாம் தெரியாது, நீ யாரெல்லாம் மரணத்துக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் மரணம் வரும். மரணம் வரக்கூடிய காலகட்டத்துல நாம எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்கிறான், இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனி ஷிமாலி கஈத். வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் குறிப்பெடுத்துக் கொண்டு ஆட்கள் இருக்கின்றார்கள். ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க. பாயல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீது. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நீ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற, லாகவமா மறந்து போய் மூத்தாக மாட்டேன்னு போயிட்டே இருக்கிறிய. ஓ வலது பக்கம், ஓ இடது பக்கம், ஒருவர். அப்ப எத்தனை பேரு? 2 பேரு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு தெரியாமல் வெளியே வராது. அது நீ எழுதிட்டு வெளியே வந்தாலும் சரி, அதை யார்கிட்ட நீங்க பேசுறாலும் சரி, ரகசியமா பேசுறாலும் சரி, பரகசியமா பேசுறாலும் சரி, அந்த 2 பேர்கிட்ட தெரியாம வராது. நாம என்ன நினைக்கிறோம்? இவரை ஏமாத்திடலாம், அவரை ஏமாத்திடலாம், அவருக்கு தெரியாது பேசுறது, இவருக்கு தெரியாது பேசுறது, உமாவுக்கு தெரியாது வாப்பா நினைக்கிறது, வாப்பாவுக்கு தெரியாது உமா நினைக்கிறது, 2 பேருக்கு தெரியாது பிள்ளை நினைக்கிறது, பிள்ளைக்கு தெரியாது பெற்றோர்கள் நினைக்கிறது, கணவருக்கு தெரியாது மனைவி நினைக்கிறது, மனைவிக்கு தெரியாது கணவன் நினைக்கிறது. படம் போட்டு ரப்பு காமிக்கிறதுக்கு தான் இந்த எழுத்துக்கள் இருக்கின்றது. இதை சொல்லி நல்லா சொல்றான், மரணத்தினுடைய அந்த சக்கராத் உண்மையானதே, கண்டிப்பாக அது நிகழும்.
அதுல வந்து அந்த நேரத்துல அவர்கிட்ட சொல்லப்படும், ஏய் நீ தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சியே, அதுதான் அந்த மரணம். சக்கரத்துல் மௌத். சக்கராத்துல் மௌத்துல இருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அந்த நேரத்துல நமக்கு கலிமா வரணுங்க. அதுதான் மெயின். ஆகிரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு வரும்? நாள் முழுக்க சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி கலிமா வரும்? நாள் முழுக்க திக்ரை சொல்ல மறந்த, குர்ஆனை ஓத மறந்த, அல்லாஹ்வுடைய வேற வசனங்களை வாசிக்க மறந்த, சிந்திக்க மறந்த, தொழுகையை புறக்கணித்துக் கொண்டு தூங்கி கொண்டிருந்த, தொழுகையை புறக்கணித்துக் கொண்டு நாடகங்கள் பார்த்துக் கொண்டிருந்த, ஏனைய மற்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு மார்க்கத்தை மறந்த ஒரு மனுஷனுக்கு, அல்லாஹ்வை மறந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி இறுதி நேரத்துல சக்கராத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வரக்கூடிய மௌத்தா அல்லாஹ் நம்முடைய மரணத்தை ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். மரணிக்க போறது உறுதிங்க, நிச்சயம். ஒரு நாள் மரணிப்போம். அது எந்த நாள் தெரியலையா? இந்த பேச்சையே தூக்கி போட்டு நாளைக்கு அசரத்து கடைசியா பேசுற பேச்சுன்னு போற வாய்ப்பு இருக்கு. நிஜமாக வாய்ப்பு இருக்கு. இதை சொல்வதற்கு அச்சம் இருக்கலாம். என் பிள்ளைய பார்க்க முடியலையே, என் மனைவி அடுத்து என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு அடுத்து என்ன நடக்கும், என் சொத்துடைய நிலை என்ன ஆகும், என் வருங்காலம் என்ன ஆகும்ல ஒவ்வொருத்தருக்கும் அச்சம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னதுங்க? இதான உண்மை. போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல தாங்காதுங்க. 8 ரூபா ஒட்டல 8 அட்டக்கு. அவர் அசரதா இருக்கட்டும் அல்லது மன்னரா இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும்? தாங்காது. 24 மணி நேரம் அதிகபட்சம் ஃப்ரீசர் பாக்ஸ் வந்ததுனால தூக்கி கொண்டு போய் போடு. நம்மளே அதான் சொல்றோம், இறந்து போனா வைக்கப்பா, தூக்கி கொண்டு போய் எவ்வளவு வர வேண்டாம், இருக்கிற ஆளை வச்சு அடைக்கிறீங்க, சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ போயிருங்க. இதான் நம்ம ஸ்டேட்மெண்ட். இப்ப நடக்குமா இல்லையா? அப்போ மரணத்தை பற்றியும் மரணத்தினுடைய அந்த கடைசி நிலையை பற்றியும் நாம கருத்தில் கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்த வண்ணமே ஒருவர் மரணித்தார், எப்படி இறந்தாரோ அப்படிதான் அல்லாஹ் எழுப்புவான். ரப்ப போய் சந்திக்கணுமே. இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே இந்த மரணத்தை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹல்கூம், தொண்டை குழியில ஒருத்தருக்கு மரணம் வந்து நிக்குமே, வஅன்தும் ஹீனஇதின் தன்துரு, அந்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். மரணிக்கல மாட்ட மௌத் இல்ல அப்படின்னு எதை வெறுத்தீர்களோ, எதை மறுத்தீர்களோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின், சுதந்திரமா ஃப்ரீடமா என்னை யாரு தடுப்பா அப்படின்னு தானே வாழ்ந்தீங்க. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். தொண்டை குழிக்கிட்ட மரணம் வந்து நிற்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றா? அப்ப நீ பாப்ப உலகத்துல நீ எப்படி வாழ்ந்த, என்னை என் பேச்சை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, என்னுடைய செயலை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் என்னை கேட்க முடியாது. நான் எப்படி வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் உடை அணிவேன், எதை வேணாலும் நான் சாப்பிடுவேன், எதை வேணாலும் நான் சம்பாதிப்பேன், உறவுகளை துண்டிப்பேன், சேர்ந்து வாழ்வேன், வதைப்பேன், என்ன வேணாலும் செய்வேன்னு வாழ்ந்தியே பார், அந்த நாள்ல பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளரா இருந்தா இறந்து போன ஒருத்தனை கொண்டு வா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திரும்ப கொண்டு வா. வீட்டு சொத்து இருக்குல்ல, நகை 100 பவுன் வச்சிருக்க, 1000 பவுன் வச்சுக்க, 1000 கிலோ வச்சுக்க, இறந்து போன ஒருத்தனை நீ திரும்ப கூட்டிட்டு வா. நல்லவர்கள் இறந்து போக மாட்டாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிருக்காங்களே. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மா தஅவு குத்தில கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிப் அலா அக்பைஹி ஃபலன் யதுர் அல்லாஹ் ஷைஆ. அல்லாஹ் சொல்றா, முஹம்மது இறந்து விட்டார், அவர் தூதர் தான். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி எத்தனை தூதர்கள் வந்தார்கள், சென்று விட்டார்கள். அல்லாஹ் மட்டும்தான் ஹய்யுல் கய்யூம், என்றும் ஜீவித்திருப்பவன், என்றும் உயிரோடு இருப்பவன், நிலையாக இருப்பவன் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றதே. அப்படி என்றால் மரணத்தை பற்றியான நம்முடைய அந்த சிந்தனை, ஐடியாலஜி இருக்கு பாருங்க, ரொம்ப தெரியும். அதே மரணத்தை சில பேரு பதட்டமே பட மாட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அணியில நம்மளை கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். மரணம் வந்தா பதறவே மாட்டாங்க. ஏன்னா மலக்குகளே வந்து சொல்லுவாங்க, பதறாதீப்பா அப்படிமா. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ்
ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று சொல்லி அதில் நிலையாக உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய மரண நேரத்தில் மலக்குகள் வந்து சொல்வார்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இதுவரைக்கும் நடந்த கடந்த காலத்தை எண்ணி கவலையும் வேண்டாம், இனி என்ன நடக்க போகின்றது என்கின்ற அச்சமும். எதுக்கு அச்சம் உங்களுக்கு? சூப்பர் அழகா வாழ்ந்திருக்கீங்க, இன்ஷா அல்லாஹ் அதுல நம்மள கவலை செய்யட்டும். என்ன நீங்க மரணத்தை என்ன எதிர்பார்த்தாலும் வாழ்ந்தீங்க? தொழுகையில குறை வச்சிருக்கிறீங்களா? குர்ஆன் ஓதுறதுல குறை வச்சிருக்கிறீங்களா? உறவினர்களை சேர்ந்து வாழ்றதுல குறை வச்சிருக்கிறீங்களா? நட்பு பாராட்டுறதுல குறை வச்சிருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றுறதுல குறை வச்சிருக்கிறீங்களா? நல்ல வாழ்ந்திருக்கிறீங்க நீங்க, பயப்படாதீங்க, பயமே தேவையில்லை. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களின் தோழர்கள் நாங்கள் தான், உங்களின் தோழர்கள் தான். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் நீங்கள் தான். சில பேர் கூட அல்லாஹ் வாங்க வாங்க என்று அப்படிப்பட்ட ஒரு மரணமா நம்ம மரணம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம பிள்ளைகளுடைய மரணம் அப்படித்தாங்க இருக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம துஆ செய்யணுங்க. மரண நேரத்தை லேசாக்கிட்டா வாழ்வதை செழிப்பாக்கு 100 ஆண்டுகள் எல்லாம் துஆ செய்யறோமே, இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. மரண நேரம் என்று ஒன்று வந்தால் நம்முடைய மரண நேரம் எப்படி இருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் அழகான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய அந்த மரணப்பட்டியல்ல, நிம்மதியான மரணப்பட்டியல்ல நம்முடைய பேரை அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த அவர்களுக்கு எந்த பயமுமே கிடையாது, எந்த துடுக்கம் ஏற்படாது. நல்லோர்களுடைய மரணத்துல எந்த துடுக்கமும் ஏற்படாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றார். அதே மாதிரி கெட்டவர்களுடைய மரணத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது, வலவ் தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், இந்த மரண நேரத்துல குடு கையை நீட்டுவாங்களாம், பாசித்து அலைஹிம் அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும் வாங்கலாம், குடு உயிரை குடு. வழக்குகள் கெட்டவர்கள்ட்ட நம்ம பார்க்கறது இல்ல, குட்டு உயிரன் குட்டுக்கும் பொழுது அந்த உயிர் அவனுள் சுருங்கி புதைஞ்சு கிடக்கும், அதை அடித்து வெளியே எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தாங்க. அவர்கள் விரும்பவே மாட்டார் இந்த மண்ணை விட்டு போறது. ரப்பிர் ஜீவன் அந்த கதை தான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல 129 அத்தியாயத்துல 99 100வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றார், இதா அந்த பாவிகளுக்கு மரணம் வரும் பொழுது ரப்பிர் ஜீவன், யா அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பு, யா அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பு என்று சொல்லும் பொழுது, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெற்று கூப்பாடு, சும்மா சத்தம் போட்டு கிடக்க, திரும்ப அனுப்பவே படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலையை விட்டு நம்மளை காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மரண நேரம் என்பது ராஹத்தாக இருக்க வேண்டும். சக்கராத் நேரம் என்பது நல்லோர்களுடைய மரணத்தின் பட்டியல்ல நாம இருக்கணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஒரே ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் நான் கூறி நிறைவுக்கு வர்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக நம்மளை எப்படி வாழ சொல்லிருக்கான்னு பாத்துக்கணும். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது ஒரு அந்நியனை போன்று வாழு. இது ஒரு உபதேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்நியனை போன்று நீ வாழு. ஆபிரு சபீல், ஒரு வழிபோக்கனை போன்று நீ வாழு. உலகத்துல எதையுமே நீ கொண்டு போயிடவே முடியாது. எதையாவது கொண்டு போயிட முடியுமாங்க? ஒரே ஒரு பொட்டு மூக்குத்தி இருக்கு, கொண்டு போயிடலாமா? என்ன கொண்டு போவீங்க? உலோண்டு ஒரு மோதிரத்தை கொண்டு போயிட முடியுமா? எல்லாம் ஒண்ணு கூட கிடையாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அனைத்தும் வாரிசுக்கு விட்டு செல்லக்கூடியதுதான். எதை வேணாலும் சேர்த்து வைக்கலாம். அதான் சொல்றாங்க, அந்நியனை போன்று நீ வாழி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு சொல்றாங்க, நீ காலையில இருந்தா சாயந்தரத்தை எதிர்பார்க்காத, சாயந்தரத்துல இருந்தா நீ காலை எதிர்பார்க்காத. லா தன்ததுரி சபா, காலையில எதிர்பார்க்காத, மாலையில இருந்தியா இரவுக்குள்ள மரணம் வரலாம் என்று ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மெத்தேடை சொல்லி தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை சந்திக்கின்றார்கள், கபரை கடந்து செல்கின்றார்கள். சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க கூட. அப்ப அந்த கபர்வாசியை பார்த்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மனிதருக்கு, கபூர்ல இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு உலகத்துல உள்ள அனைத்தையும் நான் தருகிறேன். உலகத்துல உள்ள அனைத்தும்னா என்னது? அனைத்தும். உலகத்துல உள்ள அனைத்தும்னா என்னதுங்க? தங்கம் இருக்கு, உலகத்துலதான் இருக்கு. உலகத்துல கொடுக்கிற தங்கம், வாங்குற தங்கம், எடுக்கிற தங்கம், கட்டியாக இருக்கக்கூடிய தங்க கட்டிகள், நகைகளாக இருக்கக்கூடிய நகைகள், எல்லா தங்கமும் இருக்கிற இடம் இது உலகம் தானே. எல்லா பணமும் இருக்கிற இடம் உலகம் தானே.
எல்லா வளமும் இருக்கிற இடம் உலகம் தானே. ஒட்டுமொத்த உலகத்தை அந்த கபூர் காசிட்ட கொடுக்க சொல்லி, இந்த உலகம் வேணுமா, 2 ரக்காத்து தொழுவுறியா அப்படின்னு கேட்டா அந்த கபூர் வாசி என்ன சொல்லுவாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் 2 ரக்காத் தொழுவுறேன் சொல்லுவாரு. அதுவே எனக்கு போதும். எப்படிப்பட்ட ஒரு நேரம் பாருங்க, நமக்கு தரப்பட்ட நேரம். இன்னைக்கு 5 வேளை தொழுகையில் பேணிக்கையற்று இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு சான்ஸ் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்று சொன்னால் ரப்பு சோதிப்பதற்காக தந்திருக்கின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தை அவன்தான் படைத்தான், ஹயாத்தை அவன்தான் படைத்தான். உங்களில் யார் சிறந்த செயல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக. 2 ரக்காத்துடைய அந்த மகிமை, அந்த சிறப்பு மலக்குல் மௌத் ரூஹை பிடுங்கும் போதுதான் தெரியும். இப்ப தெரியாது. இன்னைக்கு நமக்கு 2 ரக்காத்து ரொம்ப சிம்பிளா தெரியுது. தொழுவுறதும், டக்குனு சலாம் கொடுத்து ஓடுவதும், பள்ளியிலிருந்து விரைந்து ஓடுவதும், வேலை வெட்டிகள் பார்க்கிறதுக்காண்டி தொழுகையை பிற்படுத்துறதும், தொழாமல் இருக்கின்றதும் இன்றைக்கு சாதாரணமா தெரியுது. அந்த 2 ரக்காத்து தொழுகை நம் வீட்டு வாசல்ல மலக்குள் மௌத் வந்து நிப்பாரு, அப்பதான் வேல்யூ தெரியும். அதனால கதறா, ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பிவிடு, நான் நல்லவனாக மாறிவிட்டு வருகின்றேன். முடியாது போ. யா அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பிவிடு, இருக்கும் சொத்துக்களை எல்லாம் உன் பாதையில் நான் சதக்கா செய்து விட்டு வருகின்றேன். முடியாது போ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அல்லாஹ் வழிகாட்டிய பிரகாரம் வாழ்ந்து நல்லோர்களின் அந்த மரணத்திலே நாம் சங்கமிக்க வேண்டும். மரண நேரம் என்பது நமக்கு சுகமானதாகவும் நன்மையானதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தர வேண்டும் என்பதை நாம் அன்றாட அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். யா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நல்லோர்களை உமையுத்தல்லாஹ் வ ரசூல் ஃபௌலாயிக மஅல்லாஹு வ அமல்லாஹு அலைஹி மினன் நபிய்யீன் வ ஸித்தீகீன் வ ஷுஹதா வ ஸாலிஹீன். நல்லோர்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அவர்களோடு நாளை மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில நம்முடைய மரணம் நிகழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்பதற்கு பாருங்க, குர்ஆன் லிமா ஃபி சுதூர், நம்முடைய இதயங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான சரியான ஒரு நிவாரணம். இதயங்கள் இருக்குத, அதுல பல வியாதிகள் இருக்கும். போட்டிகள், பொறாமைகள், குரோதங்கள், நயவஞ்சகத்தனம், உலகத்தினுடைய ஆசைகள், பாவ எண்ணங்கள், இது அனைத்திற்குமான சரியான நிவாரணம் என்னது? அல் குர்ஆன். குர்ஆனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதியே ஆக வேண்டும். சில பக்கங்களை ஒரு பக்கமாவது குறைந்தபட்சம் குர்ஆனில் இருந்து ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி குர்ஆனோடு நாம் ஓத நமக்கு தெரியாது, குர்ஆன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. குர்ஆன் ஓதுவதால் வீட்டில் பிரச்சனைகள் வராது. ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான், சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான், பரக்கத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான். அதை கண்ட வானவர்கள் உண்டு. குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒரு வானவருடைய குதிரை அது என்ன செய்து ஓடுது இங்கு அங்குமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்ச நேரம் ஓதிருக்க வேண்டாமா, மலக்குகள் எல்லோரும் சூழ்ந்து இருப்பதை பொதுமக்கள் பார்த்திருப்பார்களேன்னு சொன்னாங்களாம். நாம நினைக்கிற சாதாரணமா வீட்டுல பிரச்சனை, வீட்டுல எல்லா நேரமும் டிவியும், எல்லா நேரமும் பாடல்களும், எல்லா நேரமும் இசை கச்சேரிகளும், எல்லா நேரமும் பெரும் சத்தம் கொண்டு ஸ்பீக்கர்ல பாடல்களும் ஓடிக்கொண்டிருந்தால் எங்கிருந்து நிம்மதி வர்றது? அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், பிள்ளைகளை ஓத சொல்லுங்கள், அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும், சகோதரருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளும், உள்ளங்கள் இருக்கக்கூடிய நோய்களும் அனைத்தும் மங்கி போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கின்றதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மீது கவனம் செலுத்தக்கூடிய குடும்பங்களாக நம் குடும்பங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.